வெல்கம் டு பஞ்சு சமையல். வதக்கு சட்னி வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க, செவக்கட்டும். நல்லா செவந்துருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போடுங்க. ஒரு 10 காஞ்ச மிளகா போடுங்க, சம்பா மிளகா. நான் வெந்நீர்ல ஊற வச்சிருக்கேன், ஊற வச்சு எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவு பூண்டும் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அள்ளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க, வதங்கட்டும். மூடவெல்லாம் வேண்டாம். தக்காளி போட்டுங்க. 3 தக்காளி போட்டிருக்கேனா. 3 தக்காளி நறுக்கி அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கோங்க. ஆற வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கெட்டு போகாமல் இருக்கும். 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். நல்லா கார சட்னிங்க. இட்லிக்கு சூப்பராக இருக்கும், தோசைக்கு நல்லா இருக்கும். நான் தோசைக்கு தான் வச்சுருக்கேன், நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.